இந்த ஒத்த சூப்பை வச்சு நம்மளுடைய மொத்த நோயை ஓட்டலாம். அதற்கான கேட்டகிரி இப்போ வந்து அகப்பை சுத்தி செய்யப்படுது. பார்த்துக்குங்க. உள்ளே வச்சுருக்குறோம். கொஞ்சம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் அழுங்காமல் அந்த சென்டரில் இருக்கிறத மட்டும் அப்படியே மேலே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். அந்த திப்பியானது உள்ளே இல்லாத மாதிரி. ஸோ முதல் கொதி இந்த மிளகா கூட்டில் நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடிய சிக்கனில் இருக்கிற கொழுப்பு கரைஞ்சும் புரதம் கரைஞ்சும் உள்ளே வர்ற மாதிரி எடுத்துருக்குறோம். ஸோ இன்னும் உப்பு போடலை. அது மட்டும் இல்லை, ஈரலும் போடலை. ஸோ சிக்கன் சூப் எடுக்கிற வரைக்கும் ஈரலையும் சேர்த்தாதீர்கள், உப்பையும் போடாதீர்கள். இப்போ நம்மளுக்கானது இது வேணும். ஏன்னா 2 நாளைக்கு வச்சு குடிக்கணும். கடந்த 15 நாட்களாக தூசில் அதிகமாக வேலை செஞ்சுருக்கிறோம். ஸோ ஒயரிங் வேலை, கட்டிங் பண்ணி பூரா செம்மண் பறந்து அதை சுவாசிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு வேலை, வீடு பூசுறதுக்காக இதோ உங்களுடைய பேர் ஆதரவை தொடர்ந்து வீடெல்லாம் பூசியாச்சு. ஸோ அந்த வீடு பூசுறதுக்காக சிமெண்ட்டில் வேலை செஞ்சு அதுவும் நம்ம சுவாசிச்சிருக்கோம். ஸோ அதனால் சூப் நிறையா வேணும். சூப் எடுத்துக்கிட்டோம் 3 பேருக்கு கெஸ்ட்டுக்கு சேர்ந்து கொண்டு போயிருக்கோம் அந்த பக்கம். ஸோ இப்போ வந்து பவுனம்மா கறி ஞாபகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த எலும்போடு இருக்கணும், சக்கையாக இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுறேன். ஸோ அந்த எலும்பு மஜ்ஜைகளோடு இருக்கணும். ஓகேங்களா? தான் பாருங்கள், இங்கே இருக்குது. இதோடு எடுத்துக்கணும். ஒவ்வொருத்தர் சிக்கனுக்கு சூப்புக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பீஸ் வரணும். ஒவ்வொரு டைம் குடிக்கல. ஓகே, எடுத்துக்கங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டு இப்போ ஆரம்பிக்கலாங்களா என்னென்னு. இப்போ இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பு. ஸோ அப்படியே வெயிட் பண்ணுங்கள், கன்யூஸாக போகுது. ஸோ இதோ இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பு ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஸோ அதாவது கல் பெருசாக இருக்குது. ஸோ இது போதுமானது. ஓகே, இப்போ அந்த உப்பை நல்லா கரைச்சி விட்டுடலாம். கீழே கறியை போட்டு அழுத்திடாதீங்க. கீழே அதிரமா இவாங்க ஈரல் எடுங்க. ஸோ நல்லா அந்த இதையை மட்டும் கரைக்கி இது பண்ணி விட்டுருக்கேன். அடுத்து நம்ம சேர்த்துறது தெளிவாக பாருங்கள். இப்போ தான் ஈரலை சேர்த்துக்கிறோம். 3 கோழியோட ஈரல் கொண்டு வாங்க. ஃப்ரேமில் கொண்டு வாங்க. இங்கே இந்துமா ஃப்ரேமு, அங்கே இல்லை. ஸோ ஈரல் இப்போ தான் சேர்த்துறோம். சிக்கன் சூப் எடுத்துகிட்டு 3 கோழியோட ஈரல் அந்த பக்கம் போங்க. 3 கோழியோடைய ஈரல் நல்லா பார்த்துக்குங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் கரெக்டாக ஃபைனலாக நிறுத்துறதுக்கப்புறம் ஓகே. இப்போ போட்ட உடனே அதோடய கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இதோ போடையில் என்ன கலரில் இருந்தது, இதோ இப்போ அதோடைய கலர் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சின்னு பார்த்தீங்களா? சீக்கிரம் வெந்துடும். அதனால தான் சொல்கிறேன், போட்டு கொதின்னு கொதிக்க வச்சு இதை ரப்பர் மாதிரி மாற்றிடாதீங்க. திங்கவே முடியாது. அதே நேரம் ரொம்ப பச்சை வாசமாக வச்சிடாதீங்க, அதுவும் செட் ஆகாது. இப்போ இந்த சட்டியில் இருக்கிற மிதமான சூட்டிலேயே அது வெந்துடணும். ஓகே, இப்படி ஈரலை பயன்படுத்தணும். அப்போனா தான் நம்ம சொல்கிற மாதிரி பலன். குறிப்பாக இரும்பு சத்துக்காக சாப்பிட்றவங்க நல்லா நோட் பண்ணிக்கங்க. இரும்பு சத்துக்காக சாப்பிட்றவங்க ஈரலை இப்படி பயன்படுத்துங்கள். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் பெருசாக வச்சு ஒரே ஒரு கொதி. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி கிள்ளி போடுங்க. கரெக்டாக வந்து 12 எனக்கு போடுங்க. பார்க்கலாம் உருவி. இங்கே ஃப்ரேமில் காட்டி போடுமா. 12 மேலே எடுமா. ஃப்ரேம் எங்கே இருக்குது? ஸோ தெளிவாக பாருங்கள். 12 எனக்கு 1 3 போட்டாச்சா? போடு. நீ என்னைக்க நான் இது பண்ணிக்க. போதும், 12 போட்டாச்சு, போதும். ஸோ கொத்தமல்லி எடுத்து போடு மடானுக்குல்ல. ஸோ கறி லீவ்ஸ் எந்த இடத்துல சேர்த்துறோங்கிறது முக்கியம். அவ்வளோதான். இந்த மிதமான சூட்லேயே அந்த கருவேப்பிலை வரணும். அடுத்து கொத்தமல்லி பார்த்துங்க. இதை பூரா இப்போ தான் கிள்ளுறாங்க. கையில் நகம் இருக்குது, அதை நல்லா நோட் பண்ணிக்கங்க. நகம் இருக்கிறது, அந்த நகத்தோடு தான் கிள்ளி போடுறாங்க. அந்த ஹைஜீனிக்கு வெங்காயமெல்லாம் நம்மக்கிட்ட பேசக்கூடாது. நாங்கள் இப்படி தான் திங்கிறோம், ஆரோக்கியமாக இருக்கிறோம், உங்கள் முன்னாடி வைக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நகத்தை வச்சு தின்னு, இல்லை நகத்தை வெட்டி தின்னு. எனக்கு அட்வைஸ் பண்ணாத, திரும்பவும் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போது நாங்கள் நகத்தில் வச்சு தான் கட் பண்ணியிருக்கிறோம். ஸோ எங்கள் கை எப்படியெல்லாம் சுற்றி செய்யப்படும்னு நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு நாளைக்கு 2 முறைக்கு மேலே மஞ்சள், கல்லுப்பு, சுடுதண்ணியில் கரைச்ச கரைசலில் இப்போ இந்த சிக்கனை கழுவுறப்பவே நானும் பயன்படுத்தியிருக்கிறேன், பவுனம்மாவும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. கையில் நல்லா கலக்கி க்ளீன் பண்ணியிருக்கிறோம். ஸோ உப்பு, மஞ்சள், கல்லுப்பு, சுடுதண்ணி, இதில் எங்கள் கை தொடர்ந்து ஊறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளைக்கு குறைந்தது 2 முறை. ஸோ அதனால் எங்களுக்கு நகம் இருந்தாலும் ஒரு டேஸும் எங்களுக்கு இல்லை. உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. எங்களுக்கு திரும்ப கமாண்டில் இதுலேயும் எல்லை மீறுறவனுக்கும் சரி, நியாயமாக கேட்குறவங்களுக்கும் சரி பதில் சொல்லிட்டேன். ஓகே, உங்களை யார் இப்படி தின்னுங்கன்னு சொல்கிறதுக்கு நிகழ்ச்சி இல்லை. தெளிவாக புரிஞ்சுங்க. நாங்கள் இப்படி திங்கிறோங்கிறதுக்கான நிகழ்ச்சி. உனக்கு பொழுதுபோக்காக பார்த்தாலும் சரி, பொழப்பாக பார்த்தாலும் சரி,
இல்லை உணவே மருந்தாக தயாரிக்கணும்னு பார்த்தாலும் சரி, உங்கள் சாய்ஸ். யாரையும் நம்ம கட்டாயப்படுத்த போகிறதில்லை. எங்களுடைய ஆரோக்கியத்தின் ரகசியம் இதுபோல் சமைக்கிறோம். எங்களுடைய பாரம்பரிய முறையில் எங்கள் பாட்டி காலத்திலிருந்து எப்படி எங்கள் பாட்டி கையை பயன்படுத்தியதோ அதே மாதிரி தான் நாங்கள் கையை பயன்படுத்துகிறோம். எந்த ஒரு ரசாயனத்தையும் பயன்படுத்தி நாங்கள் கழுவ வேண்டிய டேஸ் எங்களுக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போது அருமையாக கொதி வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நிறுத்திடலாம். இதுக்கு மேலே வெந்தது அப்படின்னா என்ன ஆகும், நல்லா நோட் பண்ணிக்கங்க. இதுக்கு மேலே வெந்ததுன்னா ஈரல் பொசிஷன் மாறிடும். இப்போ அந்த ஈரல் எப்படி இருக்குன்னு எடுத்து பார்த்துடலாங்களா? போனதே போச்சு, லாங் வீடியோவாகி போச்சு. ஸோ இப்போ ஈரல் எடுத்துடலாங்களா? எங்கே அந்த ஈரல்? இதான் இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள், பக்குவமாக ஈரல் வெந்தெடுத்து. அடடா, சூப்பர் பக்குவம் மக்களே. அம்மா, ஈரலை வெளியே எடுத்துடலாம். இதுக்கு மேலே விட்டோம்னா இந்த தட்டத்தில் வச்சுட்டா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈரல் இனி வறுவலுக்கு இதை வெளியே எடுக்கணும். அதனால் ஈரலை தனியாக எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த 3 ஈரலையும் கண்டுபிடிச்சி எடுத்துடலாம். இல்லைன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஓகே. சூடு 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 சூடு. இந்த மாதிரி இங்கே ஒரு ஈரல். மண்ணீரல் வேண்டியதில்லை, கல்லீரலை மட்டும் எடுத்துக்கிட்டால் சரி. ஓகேங்களா? ஸோ குழம்புல மீதி இருக்கிறது 3 வந்துருச்சான்னு பாருங்கண்ணா. 3 ஈரல் வந்துருச்சா? அதில் இருக்கிறது வேற ஒரு காய்மா. அது இன்னொன்று வரணும். பொறுங்க, எடுத்துக்கலாம். அதுதான் இந்த மாதிரி இங்கே இருக்குது. என்னடா அது காணும்? மதுரைக்கு வந்த சோதனை. சரி விடுங்க, அது இதில் காய் எடுத்து போடையில் வந்துடும். ஸோ அது 3 பத்திரமா வச்சுங்க. இப்போ இந்த ஈரலை அதிகமாக சட்டிக்குள்ளே விடலை. ஸோ இதுக்குள்ளேயே மறுபடியும் வச்சிங்கன்னா இதில் இருக்கிற ஹீட்டில் அது ரொம்ப வெந்து ரப்பர் மாதிரி ஆயிரும். நல்லா நோட் பண்ணிக்கங்க, ரப்பர் மாதிரி ஆயிரும். இது ஒரு அளவுக்கு மேலே வேகக்கூடாது. இதில் உள்ள சத்துக்கள் வீணாகக்கூடாது. ஸோ இப்போ இதை நம்ம வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன் வறுவல் செய்வோம். அதனால் இது இப்படி மூடி வச்சுருவோம். அகப்பையும் சுத்தியாகி கொண்டிருக்கட்டும். இப்போ சிக்கன் பிரியாணி விசில் வரப்போகுது. ஸோ அப்படி விசில் வந்த உடனே சட்டியை வச்சு வேறு ஒன்றும் தேவையில்லை. சரிங்களா? என்ன பண்ண போகிறோம், பெரிய வெங்காயம், தக்காளி, இந்த சிக்கன் குழம்பு, உள்ளே இருக்கிற காய், அந்த ஈரலையும் போட்டு வறுத்தெடுத்தால் முடிஞ்சது. குருமிளகு, சுக்கு, இதெல்லாம் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா விசில் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், வறுவலையும் கன்னியூவஸாக பண்ணலாம். இதோ சின்ன அடுப்பில் மிதமான சூட்டில் பிரியாணி வெந்துக்கிட்டு இருக்குது. லைவ் போக போக எடுத்துக்கிட்டு இருக்கிற சரியாக இப்போவே பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆச்சு. பிரியாணி நம்ம செய்கிறது குக்கரில் செஞ்சாலுமே 20-25 நிமிஷம் பொறுமையாக ப்ராசஸ் பண்ணி செய்துட்டு வர்றோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஓகே. ஸோ ஈரலை பார்த்து கொள்ளுங்கள், ஈரலை பார்த்து கொள்ளுங்கள். இப்படி வேக வச்சு எடுத்து சின்ன சின்னதாக அமுத்தி எப்படி சொல்லுங்க, ஊதி. சின்ன வயசாக இருக்கிறப்போ என் பாட்டி எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் வயசானவங்களாக இருந்தாலுமே எங்கள் வீட்டில் பல்லே இல்லைனாலும் அவங்களுக்கு என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ஈரலை நல்லா வந்து வேக வச்சு எடுத்து கொடுப்பேன். இன்னும் தீயில் சுட்டும் கொடுப்பேன். நல்லா நோட் பண்ணிக்கங்க, தீயில் சுட்டும் நம்ம பயன்படுத்தலாம் ஈரலை. ஓகேங்களா? உங்களுக்காக கேஸ் அடுப்பில் இது போல் சமைச்சாலும் அதில் என்னென்னமெல்லாம் பயன்படுத்தி நம்ம முடிந்த அளவுக்கு சக்தி சுவை நிறைந்த மாதிரி சமைச்சிக்கலாங்கிறத உங்கள் முன்னாடி ஒவ்வொரு வாரமும் வைக்கிறோம். 1 நாள் 2 நாள் அல்ல, 1 வாரம் 2 வாரம் அல்ல. நாங்கள் எப்பப்பெல்லாம் கறி எடுக்கிறோமோ அப்பப்பெல்லாம் உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த சில்லி சிக்கன் 65 அப்படியே காட்டுங்கம்மா. ஸோ இப்போ இங்கே கூடுதல் தகவல் என்னென்னா, பிரியாணி முடிஞ்சதுக்கப்புறம் விசில் வந்ததுக்கப்புறம் இதையே ஒன்று சேர்த்தணும். இது என்னென்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. அதுக்குள்ளே இங்கே பாருங்கள், சில்லி சிக்கன் 65 கெஸ்ட்டுக்காக எடுத்து வச்சுருக்குறோம். ஸோ இன்றைக்கி பிராய்லர் கோழியில் என்னென்ன சமைச்சிருக்குறோங்க, சிக்கன் பிரியாணி ஆகிட்டுருக்குது. சில்லி சிக்கன் 65 முடிஞ்சது. இது சிக்கன் வறுவலுக்கு மேலே எடுத்தாச்சு. சிக்கன் சூப் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்ததை பார்த்துருக்கீங்க. இதுக்குள்ளே இருக்கிறது சிக்கன் குழம்பு. அவ்வளோதான் இன்றைய ஞாயிறு சிறப்பு குருபாக குரு வைத்திய அசைவ உணவே மருந்துகள். என்னடா அது விசில் வரும்னு பார்த்தா விசில் இனி வராமல் இருக்குது. இந்த வந்துருச்சு, வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், பவுனம் தான் இதை தூக்கி அங்கே தான் வைங்க, அப்படியே தூக்கி வைங்க. சிம்மில் வைங்க, மேலே அடுப்பில் சிம்மில் வைங்கம்மா. தூக்குமா, அந்த பக்கம் இந்த பக்கம் பிடிச்சி. ஆவி ஒன்றும் ஆகாது. ஆவி பாட்டுன்னு ஆவி வந்துட்டு போகுது, நீ பாட்டு பிடிச்சி தூக்குனீங்கன்னா வேலை முடிஞ்சது. ஸோ கன்யூஸாக போகுது நிகழ்ச்சி. ஸோ
இப்போ என்ன பண்ணலாம், பவுனம்மாவை செய்ய வைக்கலாம். வடச்சட்டி எடுத்து வைங்க மேடம், இந்த பக்கம் வைங்க. அப்படியே நிகழ்ச்சி போகட்டும். சிக்கன் சூப்புலேருந்து சிக்கன் வறுவல் வரைக்கும் எல்லாம் இது விசில் அடங்கினதுக்கப்புறம் இன்னும் ப்ராசஸ் இருக்குது, தெளிவாக பார்க்கலாம். ஸோ பெருசில் வைங்க. ஃப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்திக்கிறீங்க. மரச்செக்கு நல்லெண்ணெய்வே விடுங்க, ஏன்னா ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஃப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் மரச்செக்கு நல்லெண்ணெய். ஸோ போதுமானது. இதை போடுங்க. டைம் ஆயிடுச்சு. ஹீட் அது ரொம்ப லேஸ் அது. ஸோ இப்போ பெரிய வெங்காயம். வெரி சிம்பிளாக வந்து சிக்கன் வறுவல் நல்லா நோட் பண்ணிக்கங்க. வெரி சிம்பிள். எதுவும் சேர்த்த வேண்டியதில்லை, எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலையும் பயன்படுத்த வேண்டியதில்லை. பச்சையாகவே இருக்கணும். உள்ளே போட்டதுக்கப்புறம் இதை சேர்த்திடுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த குழம்புலேருந்து வெளியே எடுத்து பயன்படுத்தணும். ஓகே. இப்போ பவுனம்மா அதில் இருக்கிற அந்த தக்காளியும் இந்த பெரிய வெங்காயம் பச்சை வாசம் மட்டும் போனால் போதும், ரொம்ப வதக்கிடாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன். ஸோ வறுவல் இப்போ இந்த மண் சட்டியிலிருந்து கொஞ்சம் குழம்போடு அப்படியே தூக்கி, ஸோ 1, ஸோ மறுபடியும் 2 போதுமானது. இதுக்கப்புறம் இந்த பக்கம் ஈரல் எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, இந்த ஈரலையும் தூக்கி உள்ளே போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ 3 கோழியுடைய ஈரல் இது. 2 திருப்பிட்டு மீதியெல்லாம் போடுங்க. நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். பெருசாக போயிட்டுருக்கு. இதில் லைவ் அப்படியே வரும். எடுத்துகிட்டு வாங்க. குருமிளகெல்லாம் முதல்ல எடுத்து வைக்காமல் என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள்? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இதில் வந்து நம்மளுக்கு தேவையானது குருமிளகு, சரிங்களா. உடல் சூடு உள்ளவங்க சுக்கையும் சேர்த்திக்கங்க. சுக்கு, குருமிளகு, இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பு சேர்த்திக்கணும். ஸோ இதை பெப்பரு பார்த்துக்குங்க. ஸோ உப்பு எங்கே வச்சுருக்கீங்க? இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பு, பொடி பண்ணி இருக்கிறது போட்டுருங்க. ஸோ இதையும் சேர்த்திக்கங்க. அதுக்கு அடுத்தபடியாக நல்லா நோட் பண்ணிக்கங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி இதுக்கு வந்து போடுறது இதுலேயே நிறையா வந்துருச்சு. கொத்தமல்லி தழை மட்டும் போடுங்க. கருவேப்பிலை நிறையா வந்துருச்சு. கொத்தமல்லி மட்டும் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் இதில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக வேணுங்கிறவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கங்க. இன்னும் அதிகமாக இந்த ஈரலை வேக விட்டுறாதீங்க. ஈரல் பக்குவமாக வெந்திருக்கணும். ஈரல் உள்ள சத்து வரணும்னா, ஏற்கனவே இந்த குழம்புல வெந்திருக்குது, பார்த்துருப்பீங்க கன்யூஸாக பார்க்குறவங்க. ஸோ இப்போ போதுந்தாங்க. பிடிச்சி டக்குன்னு திருப்பிடுங்க. 2 அடியிலேருந்து மேலேருந்து அடியில் டக்குன்னு திருப்பிடுங்க. ஸோ இந்த போட்டிருக்கிற கோரியாண்டர் லீவ்ஸ் இவ்வளவு தான். பச்சை வாசம் போனால் போதும். ஆஃப் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபைபர் தான் நம்மளுக்கு ஜீரணத்தை எளிதாக்கும், மலச்சிக்கலை போக்கும். சிக்கன் பயன்படுத்துகிறப்போ கறி லீவ்ஸும் கோரியாண்டர் லீவ்ஸும் பச்சை வாசம் மட்டுமே போய் பயன்படுத்தணும். அதுக்கு மேலே அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. ஓகே. நல்லா கிளறி விட்டுக்குங்க. இது உடையாமல் பார்த்து நல்லா கிளறி விடுங்க. அந்த உப்பு அந்த இது மேலே நல்லா இறங்குற மாதிரி பார்த்துக்குங்க, ஈரல் மேலே. ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ சிம்பிளாக என்னாச்சு, இப்போ வெற்றிகரமாக தெறிக்க விட்டாச்சு. தி பெஸ்ட்டாக இவ்வளோதாங்க சிக்கன் வறுவல். ஒன்றுமே சேர்த்தாமல் எப்படி டேஸ்ட் வருங்கிறவங்க செய்து சாப்பிட்டு பாருங்கள். சுவை வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இந்த மிளகா கூட்டில் இருக்கிறது அந்த இதில் கொடுத்துருக்குறோம். அதே நேரம் ப்ராசஸ் பண்ணி எப்படி சொல்கிறதுங்க, இதோடைய கொழுப்பு புரதம் எல்லாம் உள்ளுக்குள்ளே இறங்க வச்சு தி பெஸ்ட்டாக சேர்த்திருக்கிறோம். ஸோ இப்போ பர்ஃபெக்டாக அதுக்கு போயாச்சு. இப்போ நம்ம பிரியாணி 6 விசில் அடங்கினதுக்கப்புறம் இந்த ஜாதி பத்திரியை என்னன்னு தெரிஞ்சுங்க. ஜாதி பத்திரி பிரியாணி வெந்ததுக்கப்புறம் புதினாவையும் ஜாதி பத்திரியும் பிரியாணிக்குள்ளே போட்டு கலக்கி விட்ருங்க. அதாவது விசில் அடங்கினதுக்கப்புறம். இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த விசில் வருது இல்லைங்களா, இப்படி எடுத்து விடக்கூடாது. இந்த விசில் எவ்வளவு நேரம் ஆகுதோ அடங்கிறதுக்கு அது வரைக்கும் வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் அதோடைய கேஸ் எல்லாம் எப்படி சொல்கிறது, அந்த ஸ்ட்ரீம் எல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் இதை வந்து ஆட் பண்ணுங்கள். ஜாதி பத்திரி, ஓகே, அது கூட புதினாவும். ஸோ இப்போ எத்தனை மூலிகையை பயன்படுத்தி இருக்கிறோம்? கோரியாண்டர் லீவ்ஸ், கறி லீவ்ஸ், அதுக்கப்புறம் மின்ட்டா, புதினாக்கு என்னோடய நினைவு சரியாக இருந்தால் மின்ட்டுன்னு தான் நினைக்கிறேன், புதினா. ஸோ அதையும் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஸோ 3 வகையான மூலிகைகள் இந்த சிக்கனை பயன்படுத்துகிறப்போ கூடுதலாக பயன்படுத்தினது மரச்செக்கு, நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், தேங்காய், கொத்தமல்லி, சீரகம், கடலை மாவு, நம்மளுடைய இன்க்ரீடியன்ஸ் டூ நாட்டு ரக வரமிளகாய் தூள், நாட்டு ரக மஞ்சள் தூள், அது இல்லாமல் பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வரமிளகாய், இது அத்தனையும் சேர்ந்து வந்திருக்குது. 3 நாளைக்கு தெறிக்க விட போகிறோம் இப்போ இந்த ஐட்டங்களில் எல்லாம். சரிங்களா? ஸோ தொடர்ந்து பாருங்கள். இன்னும் எங்களுடைய 13 வருட ஆராய்ச்சியில் நம்மை போல் ஏழை எளிய நடுத்தர வர்க்க மக்கள் கிடைக்கிறத வச்சுட்டு எப்படி ஆரோக்கியமாக வாழ்கிறது,
அதுக்கு நாங்கள் என்னென்ன பக்குவத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம், பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம், உங்கள் முன்னாடி வைக்கிறோம். வேணும்னா எதுவாக இருந்தாலும், நம்மளுடைய குரு வித்தையாக இருந்தாலும் சரி, குரு பாகமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சுய விருப்பத்தின் பேரில் பின்பற்றி பலன் பெற்றுக் கொள்ளுங்கள். நான் உங்கள் குரு, உங்கள் பௌர்ணம்மாவுடன். அனைவரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். அடுத்த குரு பாகத்திலும் குரு வித்தையிலும் சிசி நியூஸ் தமிழிலும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.